வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு கொடுத்த நேர்காணல் பல சர்ச்சைகளை குழப்பியுள்ளதாக அரசாங்கம் அறிவிப்பு. ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் உள்ள முக்கிய சூத்திரதாரி யார் என்பதை ஜனாதிபதியிடம் அறிவிக்க உள்ளதாக பரபரப்பு தகவல். இலங்கையை கவர்ச்சிகரமான சுற்றுலா தலமாக மாற்ற முடியும் என உறுதியளித்த ஜனாதிபதி. இனி விரிவான செய்திகள். மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு தற்போது தலைமறைவாகியுள்ள முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு வழங்கப்பட்ட கார் மற்றும் காவல்துறை பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் நிறுத்தி வைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேசபந்து தென்னக்கோனின் பாதுகாப்பு மற்றும் பிற சலுகைகளை நீக்க கோரி காவல்துறை தலைமையகத்திலிருந்து ஜனாதிபதியின் செயலாளர் சனத் நந்திக குமார் நாயக்கவுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அத்துடன் தேசபந்து தென்னக்கோனுக்கு உத்தியோகபூர்வ இல்லம், உத்தியோகபூர்வ மோட்டார் வாகனம், அமைச்சரின் பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த 6 அதிகாரிகள், காவல்துறை சிறப்பு படையை சேர்ந்த 2 அதிகாரிகள் மற்றும் ஊதிய சலுகைகள் வழங்கப்பட்டன. அதனோடு தேசபந்து தென்னக்கோனின் கையடக்க தொலைபேசி தகவல்கள் மற்றும் அவர் இருக்கும் இடம் குறித்து விசாரணைகள் நடத்தப்பட காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். அதனால் தேசபந்து தென்னக்கோன் நீதிமன்றத்தில் சரணடைவார் என்ற நம்பிக்கையில் பல ஊடகவியலாளர்கள் பல நாட்களாக மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தின் முன் காத்திருப்பதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் உள்ள சூத்திரதாரி யார் என்பதை தாம் அறிவதாகவும் ஜனாதிபதி மற்றும் உயர் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு இது குறித்து அறிவிப்பதாகவும் பொதுபல சேனா பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவரை தெரியும். நான் இதை பொறுப்புடன் சொல்கின்றேன். எனக்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவரை தெரியும். ஆனால் நான் ஊடகங்களுக்கு சொல்லவில்லை. நான் நாட்டின் ஜனாதிபதிக்கு மற்றும் பாதுகாப்பு படைப்பில் உள்ளவர்களுக்கு சொல்வேன் என தெரிவித்தார். கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 9 சந்தேக நபர்கள் தொடர்பான வழக்கை நாளை தொலைக்காணொலி மூலம் விசாரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் இதனுடன் தொடர்புடைய நீதிமன்றத்தின் பதிவாளருக்கு தலைமை நீதிபதியால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் நீதிமன்ற பதிவகம் இது தொடர்பில் சிறை அதிகாரிகளுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளது. தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரும்போது ஏற்படக்கூடிய பாதுகாப்பின்மையை கருத்தில் கொண்டு நீதவான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நீர்ப்பாசன முறைமை அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஒதுக்கீடுகளை எதிர்வரும் 8 மாதங்களுக்குள் முழுமையாகவும் வினைத்துறையுடனும் பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி அனுரகுமார அதிகாரிகளிடம் சுட்டிக்காட்டினார். இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நாட்டின் நீர்ப்பாசன முறையின் அபிவிருத்தி மற்றும் நீர்ப்பாசன கைத்தொழில் துறைக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஒதுக்கீட்டை பயன்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி செயலகத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். விவசாய சமூகத்தின் நீண்டகால பிரச்சினையான நீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை வழங்கும் நோக்கில் இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் நீர்ப்பாசன கைத்தொழிலுக்கு பாரிய தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். அந்த நிதியை உரிய திட்டங்களுக்கு திறம்பட பயன்படுத்துவதன் மூலம் நாட்டில் எதிர்பார்க்கப்படும் பொருளாதார வளர்ச்சி இலக்கான 3% தொடக்கம் 4% என்ற இலக்கை இந்த ஆண்டு எளிதாக எட்ட முடியும் என்பதால் சம்பந்தப்பட்ட திட்டங்களை மிக கூர்ந்து ஆராய்ந்து செய்து நிதியை திறம்பட பயன்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு கொடுத்த நேர்காணல் பல சர்ச்சைகளை கிளப்பியுள்ளது. முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி அல் ஜசீரா தொலைக்காட்சியின் மெஹ்தி ஹசனுடனான அவரது சர்ச்சைக்குரிய நேர்காணலை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்துள்ளார். அல் ஜசீரா தொலைக்காட்சியின் நேர்காணல் பத்திரிகை என்று மாறுவேடமிட்ட திட்டமிடப்பட்ட தாக்குதல் என்று கூறினார். நேர்காணல் செய்பவர் நியாயமான விவாதத்தை நடத்துவதற்கு பதிலாக நேரடியான விசாரணையை நடத்துவதாக சாப்ரி கடுமையாக எழுதப்பட்ட அறிக்கையில் குற்றம் சாட்டினார். அந்த நேர்காணல் பதில்களை பெறுவதற்காக அல்ல, இது ஊடகம் பற்றியது அல்ல, இது ஒரு நிகழ்ச்சி நிரலை முன்னிறுத்துவதாக இருந்தது. நேர்கண்ட ஹசனின் அணுகுமுறை விரோதமானது மற்றும் பக்கசார்பானது என்று விமர்சித்தார். விக்ரமசிங்கவுக்கு விரோதமான சூழலை உருவாக்க பார்வையாளர்கள் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சப்ரி குற்றம் சாட்டினார். விருந்தினரை எதிரி பிரதேசத்தில் இருப்பதை போன்ற உணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒரு விரோதமான
இலங்கை எதிர்ப்பு பார்வையாளர்கள் வேண்டுமென்றே தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த நிகழ்வு எவ்வளவு சிறப்பாக திட்டமிட்டு இருந்தது என்பதை இது காட்டுகிறது என்று அவர் கூறினார். அரச சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமை தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் போது சந்தேக நபர்களை கைது செய்து பிணை வழங்காமலும் விசாரிக்க வேண்டும். இருந்தபோதிலும் நாடாளுமன்றத்திற்கு பாரிய சேதம் ஏற்படுத்திய எவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை என சமூக வலைதளங்களில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பொது சொத்து சட்டம் 25,000 ரூபாவுக்கு மேல் அரசு சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வழிவகை செய்கிறது. எவ்வாறாயினும் 2018 அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் 52 நாள் ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கையின் போது பின்னர் ராஜபக்ஷ பிரிவு எம்பிக்கள் நாடாளுமன்ற சொத்துக்களுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தினார்கள். அதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இலங்கையின் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடனான அல் ஜசீரா நேர்காணலில் குழு உறுப்பினராக இருந்த முன்னாள் BBC இலங்கை நிருபர் பிரான்சிஸ் ஹாரிசன் படலண்டா ஆணைக்குழு அறிக்கையை வெளியிட்டார். அல் ஜசீரா நேர்காணலில் ரணில் விக்ரமசிங்க அப்படியொரு அறிக்கையே இல்லை என்று மறுத்திருந்தார். நேர்காணலின் போது படலந்த வீட்டு தொகுதியில் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருப்பது, சித்திரவதைகள் மற்றும் கொலைகள் பற்றி தனக்கு தெரியும் என்று அரசாங்க ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை விக்ரமசிங்க நிராகரித்தார். அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் நான் மறுக்கிறேன். அந்த வீட்டு வளாகத்தை பாதுகாப்பதில் தன்னை ஒரு முக்கிய சாட்சியாக பெயரிட்ட அரசாங்க விசாரணையை எதிர்கொண்ட போது அவர் கூறினார். ஆரம்பத்தில் அல் ஜசீரா அதன் பிரதியை பெற்ற அறிக்கையை நிரூபை விக்ரமசிங்க மறுத்தார். பின்னர் அதன் செல்லுபடியாகுமா என்று கேள்வி எழுப்பிய அவர் இது நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படவில்லை என்று கூறினார். இது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவில்லை, அதில் எனக்கு எதிராக எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று அவர் கூறினார். அறிக்கையை ட்வீட் செய்து பிரான்சிஸ் ஹாரிசன் கூறிய போது 80களின் பிற்பகுதியில் இலங்கையில் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதைக்கு பயன்படுத்தப்பட்ட கைவிடப்பட்ட வீட்டு தோட்டமாக இருந்த படலந்தியை பற்றிய அரசாங்க ஜனாதிபதி விசாரணை குழு அறிக்கை இருப்பதை ரணில் விக்ரமசிங்க மறுக்க முயற்சிக்கிறார் என்றார். பாரம்பரிய நிர்மாணங்களுக்கு அப்பாற்பட்டு முறையான நகர திட்டமிடல் மூலம் இலங்கையை கவர்ச்சிகரமான சுற்றுலா தலமாக மாற்ற முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார தெரிவித்துள்ளார். தேசிய பௌதீக திட்டமிடல் திணைக்கள அதிகாரிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். நகர அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது இலங்கையின் அடையாளத்தை பிரதிபலிக்கும் வகையில் திட்டங்களை தயாரிக்கும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். நகரங்களை மாத்திரமன்றி கிராமங்களையும் அபிவிருத்தி செய்து கிராமிய பொருளாதாரத்தை மையமாக வைத்து நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான அரசாங்கத்தின் வேலை திட்டம் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் அந்த அபிவிருத்தி செயற்பாட்டில் கிராமிய கலாச்சாரம் மற்றும் மக்களின் வாழ்வியல் அடையாளங்களை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார்.